இன்று பெரும்பாலான மக்கள் ஒன்று மத்தாப்பு கவர்ச்சியில் மயங்கி கிடக்கிறார்களா, இரண்டு சமூக அநீதிகளை கண்டு சரவெடியாய் வெடிக்கிறார்களா, இல்லை மூன்று தடைக்கற்களை தகர்த்து ராக்கெட்டாய் உயர பறக்கின்றார்களா, இல்லை நாலு என்ன சார் வாழ்க்கை எல்லாம் புஸ்வானம் தான். இப்படி 4 தலைப்பு. நான் சாத்தூர்ல ராமசாமி நாயுடு கல்லூரிங்கிற கல்லூரியில 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் இந்த 1/2 லிட்டர் விளக்கெண்ணெயை எடுத்து நல்ல குழு குழு குழுன்னு தேய்ச்சி 2 நேர் ஊச்சி எடுத்து பிரிச்சு இந்த பக்கம் ஒரு பின்னலு இந்த பக்கம் ஒரு பின்னலு, இங்க ஒரு பச்சரிப்புன்னு இங்க ஒரு சிவப்புரிப்புன்னு 2 பக்கமும் 2 குஞ்சம், கழுத்துல ஒரு சின்ன காசு மாலை, திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு கணத்துல ஒரு கருப்பு மை வச்சுட்டு காலேஜுக்கு மகாலட்சுமி மாதிரி போவேன்யா. ஒரு பயம் மதிக்க மாட்டானே. இப்போ 3வது வருஷம் குரங்கு மாதிரி முன்னாடி வெட்டி. இன்னொன்னு, நீங்கள் சீவி சிங்காரித்துக் கொண்டு மலர் வைத்துக் கொண்டு பட்ட ஆடை உடுத்தி சென்றது உங்களை அழகுபடுத்திக் கொண்டது நீங்கள் அழகாக இருப்பதற்கா இல்லை அடுத்தவர்கள் பார்ப்பதற்கா? ஆக நீங்களே தன்னை அடுத்தவர்கள் ஆண்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது பார்க்கின்ற அது ஆண்கள் குற்றமா, பார்க்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களை போன்ற பெண்கள் குற்றமா? நேத்து வரைக்கும் ஒரு பயம் மதிக்கல, இன்னைக்கு 3வது வருஷம் குரங்கு மாதிரி முன்னாடி வெட்டி 6 அடி கூந்தல் 1/2 அடி கூந்தல் ஆக்கினதுக்கு அப்புறம் ரோகிணி சூப்பருங்க. இங்க இதாய கவர்ச்சியான உலகம். இன்னைக்கு செல்போன் கவர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. செல்லு வாங்கினா கூட கேமரா செட்டு தான் வேணுங்க. இவன் என்ன கமலஹாசன் வச்சு 3 மணி நேரம் ஆஸ்கர் பிலிம்ஸ் படமா எடுக்க போறான். அதுல என்ன வருத்தம்னா ஐயா, இந்த மாதிரி சூப்பர் ஃபிகரை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல, சப்பா ஃபிகரா எடுக்கான் ஐயா. அதனால தான் ஐயா சொல்றேன், எல்லாரும் இந்த கவர்ச்சிக்கு மயங்கினதுனால எல்லா மக்களும் கவர்ச்சியில மயங்கி போதையா கிடக்குறான். உழைக்கிறவனுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் இந்த சமூகத்துல உழைக்காம தீய வழியில சம்பாத்தியம் பண்றவனுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது இந்த ஓடி ஓடி ஓடா தேஞ்சு போறானே ஒரு ஏழை, அவன் வாழ்க்கைலாம் இன்னைக்கு புஸ்வானமா தாங்க இருக்கு. நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் எய்ம்ஸ்ங்கிற டெல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தினமும் இன்னைக்கு பேப்பரை திறந்தா ஒரு பொண்ணோ பையனோ போட்டாவை போட்டு அவங்க பெத்தவங்க எழுதுறாங்க, ஐயா நான் ஏழை, என் பிள்ளைக்கு சிகிச்சைக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, உங்களால முடிஞ்ச பணத்தை டிடியா அனுப்புங்கன்னு. நான் கேட்கிறேன், அந்த ஏழையோட ஊர்ல அரசு மருத்துவமனை இல்லையா, அரசு மருத்துவர்கள் இல்லையா? அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் கருவி இருந்தாலும் அது பழுது பார்க்க அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கே பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவரின் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஸ்கேனிங் கருவியை பயன்படுத்தி அங்கே ஸ்கேனிங் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுயநலவாதிகள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். அரசு மருத்துவமனைகளில் எந்த நல்ல மருந்து கொடுக்கப்படுது? காரணம் என்ன? அந்த குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அடிப்படையில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமகனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு வாக்கும் போடும் போது இந்த குடிமகன் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு வரக்கூடிய ஆட்சியிலே 5 ஆண்டுகள் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள் எண்ணி பார்க்காமல் அடுத்த வேலைக்கு என்ன, எனக்கு 5000 கிடைக்குதா 2000 கிடைக்குதா 3000 கிடைக்குதா நோட்டுக்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னா எப்படி நாடு வாழும்? அமெரிக்க நாட்டில் ஓட்டு போடக்கூடிய மக்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ மாட்டார்கள். ஆனால் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த ஆட்சிக்கு வர்றது யாராயிருந்தாலும் பதவிக்கு வரக்கூடியவர்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று அங்கே நினைக்கிறார் அமெரிக்காவிலே. ஆனா பதவிக்கு வரவன் தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கணும் நினைக்காதது யார் தப்பு? ஐயா, இந்த ஏழையும் நவீன சிகிச்சை முறை கிடைக்கலங்கிறதுக்காக அவனும் சரவடியா வெடிக்கிறான், போர்க்கொடி தூக்குறான். ஆனா அவன் தட்டுன கதவுகள் திறக்கப்படல. கடைசி தன்னுடைய வீட்டை வித்து, நாட்டை வித்து, மனைவி மக்கள் நகையை வித்து தான் பிள்ளை உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தனியார் மருத்துவனை நோக்கி நோடுறாயா. அந்த ஏழையோட வாழ்க்கை இன்னைக்கு புஸ்வானமாதாயா இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் இமயமலையின் உயரத்தை விட அதிகமா போய்கிட்டு இருக்கியா. வறுமையின் கொடுமை சொல்ல முடியாதியா. நான் 7 படிக்கும் போது எங்க அம்மா இட்லி சுட்டி வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. காலையில 4 மணிக்கு நானும் எங்க அம்மாவை எந்திரிச்சு சட்னிக்கும் சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு காலையில 6 மணிக்கு எங்க அம்மா ஒரு பானை இட்லி அவிச்சு தட்டினவொன்னு அதை தூக்கி நான் தலையில வச்சுக்கிட்டு எனக்கு பின்னால சட்னி வாளி ஒரு கையிலையும் சாம்பார் வாளி ஒரு கையிலையும் என் தங்கச்சி தூக்கிட்டு தெரு தெருவா போய் இட்லி விற்போம்யா. 8 மணி வரைக்கும் இட்லியை வித்துக்கிட்டு அறக்க பறக்க குளிச்சும் குளிக்காமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஸ்கூலுக்கு தூக்குவாளியில சோத்தை அள்ளி போட்டுக்கிட்டு ஓட்டமா ஓடி போவோம்யா. அங்க போனா கூட படிக்கிற பையன் சொல்லுவான், டேய் இட்லி வந்துட்டான்டா இட்லி வந்துட்டான்னு சொல்லி கேவலமா பேசுவாயா. அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டிய வாத்தியாரே, என்னடா இட்லிக்காரா வியாபாரம் முடிச்சிட்டியா,
இல்ல பார்சல் எதுவும் கொண்டு ஏளனமா ஒரு கேள்வி கேட்டாரியா. ஐயா இந்த கொடுமையை தான் பார்த்து சொல்றேன். என்ன சார் வாழ்க்கை? இருந்தாலும் நானும் சாதிக்கணும்னு நினைச்சேன், வெறியோட படிச்சேன். 10th 410 மார்க் எடுத்தேன் 1993. அவர்கள் மாணவர்கள் உன்னை இட்லி சுட்டு விட்டு கொண்டு இருக்கிறாய் என்று உன்னை கிண்டல் செய்தார்கள். உன்னுடைய ஆசிரியர் உன்னை கிண்டல் செய்தார். அவர்கள் எல்லாம் வார்த்தையால் சுட்டார்கள். அவர்களுக்கு சுடத்தான் தெரியும். ஆனால் உன்னால் மட்டும்தான் அந்த சூட்டை பொறுத்து கொண்டு சுட்ட இட்லியை விற்று வாழ்க்கையில நின்று காட்ட முடியும். நின்று காட்டிய வைராக்கியம். அதனால எவன் கிண்டல் பண்றான இந்த காதலை கிண்டல் பண்ண, இந்த காதலை வாங்கி இந்த காதலே கிண்டலை வாங்க கூடாது. ஐயா +2ல 950 மார்க் மேல எடுத்து நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வேலை போய் இங்க நின்றுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில எனக்கு பின்னாடி என் தங்கச்சி சட்னி வாளியை தூக்கிட்டு வந்தாலும் படிப்புல எனக்கு முன்னாடி போய் 10th 430 மார்க் மேல எடுத்து நிக்கிறா. ஐயா பரிதாபமா என்ன செய்யன்னு தெரியாம இத்தனை பேருக்கு நடுவுல எங்க அம்மா இன்னும் இட்லி சுட்டி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன செய்ய போறேன்னு யோசிச்சோம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, தம்பி குடும்பத்துல ஒரு ஆளாவது படிக்கணும், நீ படி அப்படின்னு சொல்லி என்னை டிப்ளமோல சேர்த்து விட்டாங்கய்யா. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு பவுன் நகை அடகு வச்சு என்ன படிக்க வச்சாங்க. நானும் வெறியோட படிச்சேன் ஐயா. ஒவ்வொரு செமஸ்டர்லையும் 82% வாங்கினேன். காலேஜிலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கி சீல்டெல்லாம் வாங்கினேன் ஐயா. அப்ப நானும் நினைச்சேன் நம்ம ராக்கெட்டா பறந்துடலாம் அப்படின்னு. ஆனா முடிச்சு வெளியே வரும்போது தான் தெரிஞ்சது அந்த வேலையில்லா திண்டாட்டம். ஐயா வேலையை நோக்கி மெட்ராஸ்க்கு ஓடுனேன். அங்க ஒருத்தன் சொன்னா, தம்பி ஃப்ரெஷ் கேண்டிடேட், நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, 800 ரூபா சம்பளம் தரோம், ஒரு 2 வருஷம் வேலை பாருங்க அப்புறம் ஏத்தி போடுவோம்னு சொன்னா. நானும் சரின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன் ஐயா. மெட்ராஸ்ல மயிலாப்பூருக்கும் மந்தவெளிக்கும் அலைஞ்சேன். பசியோட கொடுமை தாங்க முடியலையா. சரி முயற்சி பண்ணணும் பெங்களூரை நோக்கி ஓடுனையா. அங்கே என்னால போராட்டத்தில் ஈடுபட முடியல. பாம்பே போனேன், கல்கட்டா போனேன் ஐயா. எல்லா ஊருக்கும் சுத்தி பார்த்தேன், என்னால முடியலையா. சுவர்ல அடிக்கப்பட்ட பந்தா திரும்பவும் சிவகாசியை நோக்கி தான் ஓடி வந்தேன் ஐயா. எங்க அம்மா அப்பா இட்லி சுடு தான் வித்துக்கிட்டு இருக்கு. கூட மாட மறுபடியும் ஹெல்ப் பண்ணிட்டு சரி ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம்னு சொல்லி ஒரு அச்சாபீஸ்ல மறுபடியும் வேலைக்கு சேர்ந்தேன் ஐயா. ஐயா எங்க வேலை செஞ்சேன் தெரியுமா ஐயா? சம்பந்தமே இல்லாத ஒரு பைண்டிங் வேலையில போய் சேர்ந்தேன். இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வயிற்று பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவங்கள பார்த்து தான் சொல்றேன், என்ன சார் வாழ்க்கை? ஐயா 20 வருஷமா இட்லி சுட்டு வித்த எங்க அம்மா இன்னைக்கும் இட்லி சுட்டு வித்துக்கிட்டு தான் இருக்குதுயா. நான் இன்னைக்கு காலையில இந்த அரட்டையாந்து வர்றதுக்கு நடுவே எங்க அம்மாவுக்கு சட்னி சாம்பார் ரெடி பண்ணி கொடுத்து தான் வந்திருக்கேன். அவங்க கழுத்துல இருக்க ஒரு மஞ்சள் கயிறை தங்க கயிறை மாத்தணும்னு நினைச்சேன், என்னால முடியலையா. அவங்கள உட்கார வச்சு ஒரு சோறு சாப்பாடு போகணும்னு நினைச்சேன், என்னால முடியலையா. இன்னைக்கு சிவகாசியில தொழில் வளர்ந்துருக்கு, ஆனா தொழிலாளியின் வாழ்க்கை தரம் சத்தியமா உயரலையா. 15 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் ஓட்ட சைக்கிள் வச்சுக்கிட்டு டவுசர் போட்டு அச்சாபீஸ் வேலைக்கு போனவன் இன்னைக்கு காலையில பார்க்க இன்னைக்கு அதே ஓட்ட சைக்கிள் வச்சுக்கிட்டு டவுசரோட அச்சாபீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கான். 20 வருஷமா தீப்பெட்டி ஆபீஸ்க்கு வேலைக்கு போனவன் தீக்குச்சியா ஒளி வீசல நினைச்சு தான் போனான். ஆனா அவன் இன்னும் தீக்குச்சியா கருகித்தாயா போயிட்டு இருக்கான், ஒளி வீசலையா. என்னைக்கு இந்த அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை தரம் மாறுதோ அது மாறாத வரைக்கும் நீங்க என்னதான் சரவெடியா வெடிச்சாலும் ராக்கெட்டா பறக்க நினைச்சாலும் இந்த சமுதாயம் ஒரு புஸ்வானந்தாயா. நாங்க வாழ்க்கையில அநியாயத்தை கண்டு சரவடியா வெடிக்கிறோம்யா. வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்த முடியல. வாத்தியார் சொல்றாரு, அடே ஒரு தோட்டத்துல 25 செம்பரி ஆடு இருந்துச்சு, அதுல 5 செம்பரி ஆடு பக்கத்து தோட்டத்துக்கு மேய போயிருச்சு, மீதி எத்தனை இருக்கும்? ஒருத்தர் மக்கு மாடசாமி எந்திரிச்சா, ஐயா ஒரு செம்பரி ஆடு இருக்காது. அடே 25ல 5 தானே போயிருக்கு, மீதி இருக்கணும்லடா. அதுக்கு அவன் சொல்றேன், ஐயா செம்படியாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாத, எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு போயிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம், எல்லாம் பின்னாடியே போயிரும் இல்லையா, மீதி எங்க இருக்குங்கிறான். வாத்தியார் கணக்க மாத்தினாரு. அடே ஒரு கிணத்துக்குள்ள 15 தவளை இருக்கு, அதுல 5 தவளை செத்து போச்சு, மீதி எத்தனைடா இருக்கும்? மக்கு மாடசாமி எந்திரிச்சா, ஐயா 15 இருக்கும். அடே 5 செத்து போச்சுன்னு சொல்றேன்லடா, மீதி எத்தனைடா இருக்கும்? ஐயா செத்ததுன்னு உங்க ஐயா வீட்டுக்கா போவோம், அது உள்ளதானே கிடக்கும். எவ்வளவு விவரமா இருக்கான் பாத்தீங்களா, சரவடியா வெடிக்கிறான்ல. ஹோட்டலுக்கு போறேன், அவர் சொல்றாரு, ஐயா சாப்பாடு 20 ரூபா, பிளேட்ல போட்டா 10 ரூபா, உங்களுக்கு எதுல போடட்டும்? டேபிள்ல போடு, 5 ரூபா தரேன். டேபிள்ல போடு. நீ விவரமா சொல்றான். இந்த விஷயம் எங்க காப்பிடிக்கிறா வெடிக்குதையா வெடிக்குதையா, இப்படி அடிக்கிறியா எக்கா? என்ன ஐயா இந்த அம்மா வேற ஒண்ணும் இல்லை. இந்த அம்மா எங்க அத்தா வீட்டுக்காரரு பாவம். அந்த அவருக்கு உழைச்சி போடுறதெல்லாம், அவர் பாடுபட்டு போடுறதெல்லாம் பட்டா எடுத்து கெட்டி எங்க அத்தான பட்டு போக வச்சுட்டேக்கா, பட்டு போக வச்சுட்டேன். ஏன் நாங்க பட்டு கட்டுறோம்னா அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குயா. வீட்டுல நாங்க பெண்கள் பட்டா கட்டுறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வீட்டுக்காரருடைய பெருமையை நிலைநாட்டுவோம். எங்க வீட்டுக்காரர் பஜார் வெளியே போறாருன்னு வச்சுக்கிடும், நான் பட்டா கட்டிக்கிட்டு போறேன்னு வச்சுக்கிடும், பாக்குறவங்க நினைப்பாங்க பரவாயில்ல மனுஷன் வீட்டுக்காரமா நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா வச்சிருக்காரா வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு நாங்க வாயல் புடவை கட்டிட்டு போறோம்னு வச்சுக்கிடுவோம், என்ன நினைப்பாங்க மனுஷன் ஆப்செட் வச்சு சம்பாத்தியம் பண்றாரு, துட்டுல வேற எங்கேயா போகுது அப்படி நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க பட்டா கட்டுறோம்.
இந்த பட்டுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த பட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பரம்பரா பட்டு, சாமுத்திரியா பட்டு. ஐயா, பரம்பரா பட்டு இல்ல, பரம்பரா நாத்தம். பட்டுச்சேலை என்னைக்காவது துவச்சி கட்டிருக்கலாம் நீங்க பட்டு 8 பட்டுச்சேலை அடிச்சு பலாப்போன எங்க வேட்டியை கீழே இல்லாயமா விரிச்சு வச்சிருக்கீங்க நீங்க. நாங்க துவைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த உருண்டை வாங்கி போடுவோம். கம்மன்னு மணந்துகிட்டு இருக்கோம். மாமா கட்டின பட்டு புடவைய எங்க அம்மாவுக்கு கொடுப்பாங்க, எங்க அம்மா கட்டின பட்டு புடவை எனக்கு கொடுத்தாங்க. நான் என்னுடைய பட்டு புடவை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். 10 வருஷம் கழிச்சு பட்டு இத்து போய் நியூலா போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். 2ஆ கிழிப்போம், பிள்ளைகளுக்கு சுடிதார் தைச்சு கொடுப்போம், சுடிதாரா போட்டுக்கிடுவோம். பட்டை 4ஆ கிழிப்போம், பிள்ளைகளுக்கு பட்டு பாவாடை தைச்சு கொடுப்போம். 8ஆ கிழிப்போம், நாங்களும் பிளவுஸ் தைச்சு போட்டுக்கிடுவோம், பிள்ளைக்கு பிளவுஸ் தைச்சு போட்டுக்கிடுவோம். 16ஆ கிழிப்போம், வீட்டுக்காரருக்கு கொடுப்போம். உங்க வேட்டியால என்ன மாதிரி ஆகுமாயா? ஐயா, வேட்டி என்னத்துக்கு ஆகுங்கிறேன்? வேட்டியை பத்தி பேசக்கூடாது. எங்க வேட்டி இல்லைன்னா ஒரு வீட்டுல இட்லி அழியாது, அது ஞாபகம் இருக்கட்டும். கல்யாண விட்டு பந்தல்ல மேல ஓடணும்னா எங்க வேட்டி தான். ஐயா, இந்த ஐயா நாங்க வேட்டியை கட்ட வேண்டாம் சொல்லல. அந்த வேட்டிக்கு யார் 8 முளை வேட்டின்னு பேர் வச்சான்னு தெரியல. 2 இந்த பக்கம் கூடி வச்சு கட்டுறது, 2 பிரட்டி விட்டு கட்டுறது, 2 அடித்தட்டத்துக்கு மேல, 2 மேத்தட்டத்துக்கு கீழே. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு எருமை மாடு மோந்து வச்சு சத்தே வச்சு. இப்படிப்பட்ட நாத்தமிட்ட வேட்டியில நாங்க இட்லி வைக்க மாட்டோம். இப்ப எல்லாம் இட்லி குக்கர் வந்துருச்சு. அப்படி எண்ணெயை தடவி அப்படி ஸ்பூன் எடுத்தா பஞ்சு பச்சா ஒட்டவே ஒட்டாது. ஐயா, ஒட்டவே ஒட்டாது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒட்டவே ஒட்டாது. குக்கர்ல இட்லி ஊத்திட்டு எங்களை கூப்பிடுறது எத்தாங்க வாரங்கிறது. நாங்க மம்பட்டியை கொண்டு போய் சுரண்டி எடுக்க வேண்டியது. ஐயா, இதை கண்டுதாயா நாங்க சரவடியா வெடிக்கிறத கண்டு. ராஜபாளையம் அரட்டை அரங்கத்திலே இந்த கோமி என்ற பெண், நீங்களே பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஒரு உடல் ஊனமுற்ற பெண். இத்தனை வயது ஆகியும் வளர்ச்சியின்றி அந்த உடல் வளர்ச்சி குன்றி இருக்கக்கூடிய இந்த குழந்தையை இன்று வரை இந்த தாய் சுமந்து கொண்டிருக்கின்றார். இப்படி இவர் தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொன்னவுடன் அன்றைக்கு அரட்டை அரங்கத்தை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் உதவிக்கரம் நீட்டி இந்த பெண்ணுக்காக ஒரு உதவி தொகையை அன்றைக்கு ராஜபாளையம் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் நடந்த போது வழங்கினோம். இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இந்த உடல் ஊனமுற்ற இந்த பெண்ணுக்காக கோயம்புத்தூரை சேர்ந்த வேணுகோபால் என்பவர் இந்த பெண்ணுக்கு ஒரு சக்கர வண்டியை இந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த வீல் சேர் உடைய அந்த சக்கர வண்டியை இந்த பெண்ணுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று கொடுக்க வந்திருக்கின்றார். அதை சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே இந்த மேடையிலே இந்த கோமுக்கு வழங்குகின்றோம். இந்த வண்டியில் உட்கார வச்சு பாருங்க, உட்கார வச்சு உட்காந்து. ஏதா பேசுனா 2 வார்த்தை பேசு. ராஜபாளையம் அரட்டை அரங்கத்தில் முதல் முறையாக நான் பேசினேன். அப்போ என் மனசில் இருக்க கவலைகள் கண்ணீராக மாறி வெளியே வந்துருச்சு. அழுதுகிட்டே பேசினேன். அதை பார்த்துட்டு சில பேர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டதான் எல்லாரும் சொன்னாங்க. அதனால் இந்த அரட்டை அரங்கத்தில் என்னை கூப்பிட்ட உடனே நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வந்தேன். அழுகவே கூடாது, நம்மளால் மற்றவங்க கஷ்டமே படக்கூடாதுன்னு நினச்சி அழுகாமல் வந்திருக்கேன். 15 வயசுலேயே நான் ஒரு முயற்சி எடுத்தேன். அது நல்ல முயற்சி இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு முயற்சி எடுத்தேன். அப்போ என் தாத்தா ஐயாச்சாமி அவர்களும் என் பாட்டி மொட்டைச்சியம்மா அவர்களும் என் கூட இருந்தாங்க. அப்போ என் தாத்தா ஒரு சின்ன மேட்ரு சொன்னாங்க. ஒரு கோவிலில் வாசல் படிகளும் சாமி சிலையும் நைட்டில் பேசிக்கிட்டு தான். அப்போ சாமியை பார்த்து அந்த படிகள் கேட்டதான், என்னை மட்டும் மிதிச்சிட்டு போகிறாங்க வாசலில் போட்டு, ஒன்றை மட்டும் உள்ளே வச்சு கையெழுத்து கும்பிடுதாங்க, எப்படி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்டதான். அதுக்கு அந்த சாமி சிலை சொல்லுதான் பதில், சிற்பி உன்னைய செதுக்கும் போது நீ 2ஆ போயிட்ட, அதனால் உன்னைய தூக்கி வாசப்படிகளில் போட்டுட்டாங்க, மிதிச்சிட்டு போகிறாங்க. சிற்பி செதுக்கும் போது நான் ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து நின்னேன் கடைசி வரைக்கும். அதனால் எனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உள்ளத்தை கொடுத்து கையெடுத்து உள்ளே வச்சு கும்பிடுதாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நீ எதுக்கு சாகணும், ஊர் உலகம் 1000 பேசட்டும், நீ எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையாயிருன்னு. என் தாத்தா ஐயாச்சாமி அவர்கள் சொன்னாங்க. அந்த நிமிஷம்தான் என் மனசில் இருந்த கவலைகள் மாறி, என் ஊனத்தை பற்றி நானே இதுவரை கவலைப்பட்டதே இல்லை. பூமாதேவியை நீ சமக்குதோ இல்லையோ தெரியாது எனக்கு. என் அம்மா இந்த 30 வருஷமாக பட்டு சமந்துக்கிட்டு எங்கள் அம்மா இன்னும் இருக்குது. நான் தெய்வத்தில் என்ன கேட்டுக்கிறேன்னா, எனக்குள்ள நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும்
இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் படைச்ச நிறைஞ்ச சாதிசன ஆதரவும் என் அம்மாவுக்கு கடைசி வரை கிடைக்கணும்னு தான் நான் விரும்புவேன். இப்படி ஒரு வீல்சேரை கொடுத்து என்னை சகோதரியை ஏற்றுக்கிட்டதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. குடும்பத்துக்குள்ளேயே இருந்து அடப்பட்டு கிடந்தேன். என்னை வெளிமுகத்தை கொண்டு வந்தது இந்த சன் டிவி அரட்டை அரங்கம் தான். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதை விட கல்லும் கூட கரையும். டி ராஜேந்திரன் ஐயா பேச்சை கேட்டால் கல் கூட கரையும். அவர்கள் சொல்லலையும் தான் எனக்கு நீங்கள் உதவி செய்தீங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. நான் பேசினா கல்லு கரைன்னு சொல்றிய, சொல்லாத. கல்லு கரையிறதை விட இனிமேல் கடவுளுடைய மனசு கரையணும். இனிமே யாருமே இது மாதிரி கஷ்டப்படக்கூடாது, ஊனமா பிறக்கக்கூடாது. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.